போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களோடு இன்று மாலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடி வரும் செவிலியர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் என்றும் அதன் பிறகு அவர்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த பேட்டியை பார்க்கலாம். டிபிஎச், டிஎம்பி, டிஎம்எஸ் 4 பேரும் உட்கார்ந்து இந்த 2300 பேருடைய ஆவணங்களையும் சரிபார்க்க போறாங்க. இதுல கம்யூனல் ரொட்டேஷன் போனாங்களா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா, இதை அவங்க சரிபார்க்க போறாங்க. பண்ணி இருந்தால் நிச்சயமா மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்கள வரன்முறைப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். பண்ணலன்னா நாங்க இதுல ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களின் ஆணை. செக்ரட்டரி, டிபிஎச், டிஎம்பி, டிஎம்எஸ் 4 பேரும் உட்கார்ந்து இந்த 2300 பேருடைய ஆவணங்களையும் சரிபார்க்க போறாங்க. இதுல கம்யூனல் ரொட்டேஷன் போனாங்களா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா, இதை அவங்க சரிபார்க்க போறாங்க. பண்ணி இருந்தால் நிச்சயமா மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்கள வரன்முறைப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். பண்ணலன்னா நாங்க இதுல ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களின் ஆணை. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு பணி அறிவிப்பு குறித்து வெளியாகும் என்றும், இல்லையெனில் அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.